வணக்கம் மாணவர்களே, இந்த சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ், ஹார்டிகல்ச்சர் மற்றும் பிடெக் கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நேற்று வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வந்து 7.5க்கான கவுன்சிலிங் வந்து ஆஸ் பர் ஷெடியூல் வந்து அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த 1 hourல வந்து நம்மளுக்கு வந்து 7.5க்கான அகாடமிக் ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ரெண்டு ஸ்ட்ரீமுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி நைட் 9 மணிக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்யூ கோயம்புத்தூரில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கிளியராக அவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 34,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. 4,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். 30,000 அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து அவங்க பேசுகிறாங்க. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் வந்து எந்த ஒரு வெப்சைட்லையுமே டிஎன்ஏயோடைய எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லையுமே நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகலை. அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட் லைவில் தான் இருக்கிறோம். டிஎன்ஏயு டிஏனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்புறமேட்டு வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்புறம் நம்மளுடைய அக்ரி யூனிவர்சிட்டி மூணுத்துக்குமான டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து மற்ற 7.5 ஆகட்டும் அகாடமிக் ஒகேஷனல் இது மாதிரி எந்த குரூப்புக்குமே நம்மளுக்கு இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதனால் மாணவர்கள் வந்து இது மாதிரி ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வரலையே, எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறீங்க. ஸோ மாணவர்கள் வந்து குழப்பமே வேண்டாம், இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் வந்து மேபி இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகலாமே ஒழிய இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கம்பல்சரியாக ரிலீஸ் ஆகலை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நாளைக்கு மேபி கூட ரிலீஸ் ஆகலாம். ப்ளஸ் வந்து இன்னைக்கு 7.5க்கான கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அந்த விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7.5க்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இருக்கும் இந்த கவுன்சிலிங் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணி உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ் உங்களுக்கு வேணும் ப்ரிஃபரன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சாய்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுங்க. உங்களுடைய என்ன கோர்ஸ் உங்களுக்கு டிசைர்டு கோர்ஸ், நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் கொடுங்க. அப்புறமேட்டு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரில் கொடுங்க. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய கோர்ஸ் என்ன ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸை நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு என்னென்னா சீட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. சீட் அலாட்மெண்ட் கண்டிப்பாகும். அதே போல் நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இதில் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்க இது மாதிரி எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி கேண்டிடேட் வந்து 3000 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணணும் கவுன்சிலிங் ஃபீஸு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி வந்து நம்மளுக்கு 1500 ருபீஸ் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஆனால் 7.5 கோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படக்கூடிய கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோட்டா. ஸோ அதில் வந்து எந்த விதமான நம்ம ஃபீஸையும் பே பண்ண தேவையில்லை. அந்த 1500ம் சரி அதே போல் 3000ம் சரி எந்த விதமான ஃபீஸும் நாம் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க, ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணி ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க. சப்போஸ் அதுவே உங்களுக்கு ஓகேனா ஜஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா போதும். இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு அந்த நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ உங்கள் அந்த காலேஜோடைய நேம்ஸ் எல்லாம் முன்ன பின்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு புது அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கவுன்சிலிங் மெத்தடு. ஸோ இது யாருமே குழம்பிக்க வேண்டாம். ஆன்லைன் மோடில் தான் நடக்குது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், நாளைக்கு வரைக்கும், ஏன்னா இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 19/6/2024 20/6/2024 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 நாள் வந்து 7.5க்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த 2 நாளில் வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பாக சீட் அலாட் ஆகட்டும்னு சொல்லி நம்ம சேனல் சார் நம்ம வாழ்த்துறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம வந்து கல்வி செய்திகளை உடனுக்குடன் ஆன் டு டேட் அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். டிஎன்ஏ ஆகட்டும், தனுவாஸ் ஆகட்டும், பேராமெடிக்கல் ஆகட்டும், எல்லா டவுட்ஸுமே நம்ம வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ அந்த டவுட் ஏற்படக்கூடிய
டைமில் அதுக்கான கரெக்டான கிளாரிஃபிகேஷனோடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். காலையில் கூட ஏன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலைன்ற காரணத்தை வித் ப்ரூஃபோடு நாம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே போல் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை டவுட் இருக்குன்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச கண்டிப்பான நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ மாணவர்கள் வந்து டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. இன்னைக்கு கவுன்சிலிங் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த அப்டேட் ரேங்க் லிஸ்ட்டை பற்றின அப்டேட். ஏன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் இன்னும் நம்மளுக்கு நடக்கணும். 7.5க்கான சீட் அலாட்மெண்ட் நடக்க போகுது. இது ரெண்டு பற்றின அப்டேட்ஸ் வந்து நாளைக்கு காலையில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் எஸ்.எஸ். சூர்யா. நன்றி நண்பர்களே.